ஹலோ கைஸ், ஐ மருண். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட்டுகளில் வைரங்கள் மழையாக பெய்யுது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட் ஐஸ் ஜெயன்ட் பிளானட். யுரேனஸ் பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் 7வது பிளானட்டாக அமைஞ்சிருக்கு. யுரேனஸ் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30,687 நாட்கள் எடுத்துக்குது. நெப்டியூன் பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் 8வது பிளானட்டாக அமைஞ்சிருக்கு. நெப்டியூன் பிளானட் நமது சூரியனிலிருந்து 4.4 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நெப்டியூன் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 60,190 நாட்கள் எடுத்துக்குது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட்டுகளோட உட்புறத்தில் வைர மழை நிகழுது அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும்னா, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட்டுகள் அதோட சர்ஃபேஸ்ல இருந்து 8000 கிலோமீட்டர் ஆழத்தில் நிகழும் அதிகப்படியான பிரஷர் மற்றும் அதிகப்படியான டெம்பரேச்சர் காரணமா இந்த பிளானட்டுகளில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் வைரங்களா உருவாகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி உருவான அந்த வைரங்கள் மேண்டில் வழியாக மலை போல விழுது அந்த பிளானட்டுகளோட மையத்தை நோக்கி செல்லுது. இதை சயின்டிஸ்ட் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2017 ஒரு லேபரட்டரியில சயின்டிஸ்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே இல்லாத எலக்ட்ரான் லேசரை பயன்படுத்தி 2 ஷாக் வேவை ஒன்றன் பின் ஒன்றாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது பிளாஸ்டிக்ல இருந்த கார்பன் நானோ வைரங்களாக உருவாயிருக்கு. இதன் மூலம் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட்டுகளோட உட்புறத்தில் வைரங்கள் உருவாயிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் பிளானட்டுகளில் உருவாயிருக்கிற வைரங்கள் பில்லியன் கேரட் எடை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.